முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்துல கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலகட்டத்துல தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருந்து வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் உள்ளார். இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல பெருங்களத்தூர்ல ஸ்ரீராம் குழுமத்துக்கு சொந்தமான ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற நிறுவனம் 57.94 ஏக்கர் நிலத்துல 24 பிளாக்குகளாக கொண்ட 1453 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கு அனுமதி கேட்டிருந்தது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சிஎம்டிஏவில் 2013ஆம் ஆண்டு அதற்கு விண்ணப்பித்து அந்த திட்டத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அனுமதி வழங்காத நிலையில் 2016ஆம் ஆண்டு திடீரென அனுமதி வழங்கப்பட்டதாகவும், இந்த அனுமதி வழங்குவதற்கு பெருமளவு லஞ்சம் அப்போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கத்திற்கு இந்த லஞ்சம் வழங்கப்பட்டதாகவும் சென்னையை சேர்ந்த அறப்போர் இயக்கம் தொடர்பாக புகார் அளித்திருந்தது. அந்த புகாரில் தான் தற்பொழுது இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இதில் வைத்திலிங்கம் மற்றும் அவருடைய 2 மகன்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் KR ரமேஷ், வைத்திலிங்கத்தினுடைய 2 மகன்களான பிரபு, சண்முக பிரபு, உறவினர்கள் பன்னீர்செல்வம், முத்தம்மாள், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நிறுவனம் தொடர்புடைய நிர்வாகிகள் என மொத்தமாக 11 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட இந்த 5 சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், இந்த புகாரில் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், ஸ்ரீராம் நிறுவனம் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வைத்திலிங்கத்துக்கு வந்து 27.9 கோடி ரூபாய் லஞ்சமாக வழங்கியதாகவும், லஞ்ச பணம் அந்த குழுமத்துக்கு சொந்தமான பாரத் கோல் கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இந்த நிறுவனம் மூலமாக வைத்திலிங்கத்தினுடைய 2 மகன்கள் பிரபு மற்றும் சண்முக பிரபு, உறவினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த இயக்குநர்களாக இருந்த ஒரு நிறுவனம் முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற வைத்திலிங்கம் சொந்தமான அந்த நிறுவனம், இந்த நிறுவனத்திற்கு கடனாக வழங்கப்பட்டது போல் அதில் வந்து கணக்கில் காண்பிக்கப்பட்டுள்ளது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில குற்றம் சாட்டி இருக்கிறது. ஆனால் முத்தம்மாள் நிறுவனத்திற்கு கடன் வழங்கிய பாரத் நிறுவனம் தாங்கள் வாங்கிய 280 கோடி கடனை திருப்பி கொடுக்காமல் தங்களுடைய சொந்த சொத்துக்களை விற்று அடைப்பதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்ட போதுதான் அது தொடர்பான தணிக்கையில் தான் இவற்றை எல்லாம் வெளியில் வந்ததாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. சரவணன், தகவல்களுக்கு நன்றி.